தனு கயிறு அழுத்து விடுங்க. நான் கயிறை கட்டிட்டேன். அப்படியே வந்து எங்க கயிறையும் கழட்டி விட்டுடு. ஒரு நிமிஷம் தனு. ஓ மை காட், ஒரு நிமிஷம். சீக்கிரம் பாட்டி பாட்டி. தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. த்ரிஷா, அபி பிரக்யா எங்க? பாட்டி, இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட போய் சொல்லிருக்காங்க. அவங்க ஏற்கனவே இங்க இருந்து போயிட்டாங்களாம். ஆமா, நாங்க போய் தான் சொன்னோம். எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நாங்க அப்படி சொன்னோம். இதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டோம். த்ரிஷா, இங்க வா. என்னாச்சு பாட்டி? இவளை காப்பாத்த வேணாம். உன்னோட இந்த செயல் தானே உன்னை காப்பாத்துச்சு. இதுக்கப்புறமும் அதுதான் உன்னை வந்து காப்பாத்தும். நாங்க எதுக்கு உனக்கு உதவி செய்யணும்? ஆலியா, எப்பவுமே நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல, இன்னைக்கு நீயே அவளுக்கு சப்போர்ட் பண்ணு. சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க கிளம்புறோம். போலீஸ் வந்துருச்சு. நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க. அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த போலீஸோட சைரன் சத்தம் கேட்டுச்சுல, அதுக்கும் நான் தான் காரணம். காரோட ஸ்பீக்கர்ல நான் தான் கனெக்ட் பண்ணி போட்டேன். இப்போ நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, போலீஸ் வந்தாலும் வரலாம். வா த்ரிஷா, பாட்டி போலாம். ஒரு நிமிஷம். ஏன் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க? ப்ளீஸ் கயிறு அழுத்து விடுங்களேன். கை ரொம்ப வலிக்குது. சீக்கிரம் பாட்டி, போட்டும் பாட்டி, கயிறை ஊத்து விட்டுறலாம். சரி, எல்லாரும் ரெடி நீங்க ஆயிட்டு இருக்காங்க. உட்காருங்க. வந்துருவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரேன். என்னங்க, இதுதான் நல்ல வாய்ப்பு. யாரும் இங்க இல்ல, போயிடலாங்க. சரி, ஓகே, போயிடலாம். ஆட்டோ வந்து இல்லைங்க. காமிச்சிட வேண்டியதுதான். நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ உண்மையான ஆம்பளை. ஏன்னா உன்னோட மீசை சூப்பரா இருக்கு. கரெக்டான பெரியப்பா? ரொம்ப சரியா சொன்னப்பா. மீசை தான் ஆண்களோட உண்மையான அடையாளம். ஆமா, நீங்களாம் எதுக்காக இந்த பக்கமா போறீங்க? மணமேடை அந்த பக்கமால இருக்கு. உங்களுக்கு அந்த மணமேடை பிடிக்கலையா? எவ்வளவு அழகா தயார் பண்ணி வச்சிருக்கோம். மண்டபம் அந்த பக்கம் தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் திங்ஸை இங்க விட்டுட்டு போயிட்டேன். அந்த திங்ஸை எடுத்துட்டு அங்க போயிடுவேன். நான் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வாங்க போலாம். நில்லுங்க, உங்களுக்கு வேணும்னா இங்க எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல, பொண்ணுங்களோட திங்ஸ் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். உள்ள என்னோட திங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களால எடுத்துட்டு வர முடியாது. அவ்வளவு பெருசா என்ன படுக்க போற? நான் அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேனே. சரியா? வாங்க போலாம். நில்லு, இவங்களை செக் பண்றா. இப்ப என்ன பண்றது? பழைய பிளானுக்கு மறுபடியும் போயிடலாம். கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது எஸ்கேப். என்னப்பா, ஏன் இப்படி லேட் பண்றீங்க? போய் மேடையில் ஏறி உட்காருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன ஐடியா சார்? ஓகே, சூப்பர். நீங்க சொல்றதுனால நாங்க இப்ப போறோம். அந்த 4 பேரும் எங்க போனாங்கன்னே தெரிய மாட்டேங்குதேடா. காடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லையே. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ வந்துடுறேன் பெரியப்பா. வாங்க, எல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்காங்களான்னு போய் பார்ப்போம். டைகர், அபிஷேக்கும் அவனோட பொண்டாட்டியும், அந்த தருணும் அவனோட லவ்வரும் காட்டுக்குள்ள எங்க தேடி கிடைக்கலடா. அதனால கண்டிப்பா அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் விடாம எல்லாரையும் செக் பண்ணு. பொண்ணு மாப்பிள்ளை கூட விடாத. அவங்க 4 பேரும் எப்படியாவது பிடிச்சாகணும், புரியுதா? ஆனா அண்ணா, பெரியப்பா தப்பா எடுத்து பாரு. பெரியப்பா பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்காதா. நான் சொல்றதை மட்டும் செய். அப்படின்னா நீங்களே போய் பாருங்கண்ணா. நீ என்ன காத்து வாங்க போறியா? போய் தேடுறா, கொடுத்த வேலையை பாரு, போ. மாப்பிளையும் பொண்ணும் மாலையை மாத்திக்கோங்க.
இப்ப நீங்க 2 பேரும் அக்னியை சுத்தி வாங்க. ஏய் மோத காட்டு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் இங்க வந்து பாருடா. ஏய் இங்க இருந்து போங்க. ஏய் மோத காட்டு. இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன்ல. பொண்ணோட நெத்தியில குங்குமம் வச்சு விடுங்க. இங்கதான் இருக்கியா? ரொம்ப ஓட விட்டுட்ட. எந்திரிச்சு எங்களோட வரீங்களா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன டாக்ஸிலயா வந்தீங்க? நாங்க ஏன் டாக்ஸில வரணும்? கார்ல தான் வந்தோம். நம்ம கார்லயா? ஆனா வெளியில எந்த காரும் இல்லையே. வாட்? டேம் இட். அப்படின்னா அவங்க காரை எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ணா, பிரக்யா, தருண் இவங்களை தேட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நாமளும். ஓய், கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உனக்கு? நாங்க 2 பேரும் உங்களை காப்பாத்திருக்கோம். நீங்க 2 பேரும் ஒரு சாரி கூட சொல்ல தேவையில்ல. ஒரு தேங்க்ஸ் ஆவது சொன்னீங்களா? நீங்க இங்க எங்களை காப்பாத்த வரல பாட்டி. என் அண்ணாவையும் பிரக்யாவையும் காப்பாத்த வந்திருக்கீங்க. எங்க விதி தான் எங்களை காப்பாத்தி இருக்கு. நீங்க ஒன்னும் காப்பாத்தல. ஏய், நீ எப்பவுமே திருந்த போறதில்ல. வா த்ரிஷா, பணப்பொட்டி எடுத்துட்டு வா. நம்ம அபி பிரக்யா இருக்க இடத்துல போய் தேடுவோம். பாட்டி, நீங்க இப்போ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேசாம கார் கீயை என்கிட்ட கொடுங்க, நான் டிரைவ் பண்றேன். நானும் இப்போ கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே டிரைவ் பண்ணிக்கிறோம். பாய். நான் உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் தரேன். நீங்க 2 பேரும் சாரி சொன்னீங்கன்னா வண்டியில ஓகே ஓகே ஓகே. சாரி, வெரி சாரி, சாரி 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 சாரி. ஆலியா, வேற வழி இல்ல, சாரி கேட்டுடு. இல்லனா அவனுங்க வந்து நம்மள திரும்ப கிட்னாப் பண்ணிடுவானுங்க. சாரி. வாங்க.
வா த்ரிஷா, பணத்தை எடுத்துக்கிறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. இங்கெல்லாம் விடு, நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எந்திரிச்சு வா. எந்திரிங்க சார். சொல்றோம்ல. எனக்கு தனியா சொல்லுமா, எந்திரிப்பா. ரொம்ப ஓட விட்டீங்கடா. டேய், கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? டேய், உங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்டாண்ணா. நாங்க கூட்டிட்டு போய் எங்க ஸ்டைல்ல பண்ணி வைக்கிறோம். இவங்க 4 பேருக்கு ஸ்பெஷலா பண்ணி வைப்போம். ஏய், தப்பிச்சிட்டு போறாங்க, பிடிங்க. யாரையும் விடக்கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இவங்க உள்ள இல்ல சித்தப்பா, இந்த இன்ஸ்பெக்டர் ரவுடியோட அண்ணன் தான் அனுப்பியிருக்கான். அவன் இந்த இடத்தோட ஏசிபி. ஏய் பொண்ணு, தெரியாம பேசிட்டு இருக்க. இங்க இருக்கிற ஏசிபி டைகரோட சொந்த அண்ணன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். டைகர் எங்க வீட்டு பையன்தான். ஆனா நான் அவன மாதிரி கிடையாது. ஒரு நியாயமான போலீஸ். எல்லாரையும் பிடிங்க. இவங்க போலீஸ் பேரை தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நான் என் வேலையில கரெக்டா இருப்பேன். இந்த ரவுடிங்க இங்கதான் இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, நான் தான் போலீஸை கூப்பிட்டேன். டைகர் உங்க 4 பேரும் நிக்க சொன்னதும் நீங்க 4 பேரும் பயந்தீங்க. அப்பவே எனக்கு எதுவும் சரியில்லைன்னு தோணுச்சு. நீங்க 4 பேரும் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இவனை அனுப்பி போலீஸை கூட்டிட்டு வர சொன்னேன். ரொம்ப நன்றிமா. நாங்க போயிட்டுறோம். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு மதர் இந்தியா மாதிரி எங்களை இன்னைக்கு காப்பாத்திட்டீங்க. மகன்னு சொல்லிருக்கேன்ல, அம்மா சொல்ற இன்னொரு விஷயத்தையும் கேளுங்க. சொல்லுங்களேன். இங்க பாருப்பா, இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. கல்யாணம் முழுசா முடியல, வீட்டுல போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களா, இதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் கூட வாங்க. வாங்க. தருண், சேஞ்ச் பண்ணிட்டு வா. இங்க உட்காருப்பா, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, நீங்க இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நாங்க உடனே கிளம்புறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எதுவும் ஆகாதுப்பா. உட்காரு உட்காரு, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். உட்காரு. உண்மையிலேயே நாங்க அக்னியை சுத்தி வந்தோம். ஒருவேளை அவங்க எங்களை பிடிக்காம இருந்தா இன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கும். நாங்க ரொம்ப மாறிட்டோம், பிரிஞ்சிட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில ரொம்ப அழகான நினைவுகளை திரும்பவும் வாழ்ந்த மாதிரி இருக்கு. முதல்ல நான் குண்டச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு விட்டுருந்தா பேய கல்யாணம் பண்ணிருப்பேன். பிரபா, த்ரிஷா, இந்த இடத்துல நம்ம ஆளுங்களை எப்படி எங்க தேடுறது? யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாங்க. அண்ணா, ஒரு நிமிஷம். ஹலோ, நீங்க இங்க அபியை பாத்தீங்களா? எந்த அபி? அபின்லாம் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா. அட, அபியோட போட்டோவை காட்டுப்பா. ஒரு நிமிஷம்.
இங்க பாருங்க, இவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல, இவரை பார்த்தது இல்ல. நான் பார்த்திருக்கேன். நீங்க என் பேரனை பாத்தீங்களா? ஆமா, நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் இங்கதான் இருக்காரு. அவன் நல்லா இருக்கான்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவர் கூட இன்னொரு பையனும் பொண்ணு இருக்காங்க. ஏன்பா இங்க வாயேன். இங்க பாருப்பா, இவங்கள அந்த ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போ. ரவுடிங்க கூட சண்டை போட்டாரு அவரா? அதனாலதான் அவனை ஹீரோன்னு சொல்றேன். நீங்க ரொம்ப பெரிய நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லம்மா. நீ என்ன ஹக் பண்ணல, அதுலயே நன்றி சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நாங்க எதுவுமே பண்ணல. அவன் கூட உயரமா நீளமான முடியோட ஒருத்தர் இருந்தால, அவதான் ஹீரோவை காப்பாத்துனா. அவ இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். பிரக்யாக்கா? ஆமா, பிரக்யாவை தான் சொல்றேன். போப்பா, இவங்களை ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். எங்க இருக்காங்க? பார்க்கணும் போல இருக்குங்க. கவலைப்படாத, இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. என்னங்க நீங்க? நேஹா, பயப்படாதம்மா. நான் உன் மேல கோவமா இல்ல. இங்க வா. சாரி சித்தப்பா. சாரி சொல்ற நேரம் அது. சாரி. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? என்ன பொண்ணு நீ? முன்னாடி எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. தருண், எங்க வா. கூப்பிடுறேன்ல, இங்க வா. சாரி சொல்ற ஐடியா கூட இல்லையா? சாரி சொல்லு. சாரி. நீ சாரி கேட்ட என்ன கேட்கல. நான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்னால நேஹாக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை. இங்க பாரு, நீ என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் உனக்கு பர்மிஷனே கிடையாது. புரிஞ்சுதா? அபி எங்க இருக்கா? நான் கூட்டிட்டு போறேன். போலாம். இதுதான் அவர் ரூம். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூடா செல்வன், தேங்க்யூ. அபி, ஐம் ரியலி சாரிடா. என்னால உடனே ஹெல்ப் பண்ண முடியல. சரி, தெரிஞ்ச உடனே வந்தியே, அப்புறம் எதுக்குடா சாரி? த்ரிஷா எங்க? பிரக்யாக்கா? த்ரிஷா, நீ எப்படி இங்க? இது இதெல்லாம் என்னக்கா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை விட நீ நீ எப்படி இங்க வந்தேன்னு முதல்ல சொல்லு. அது ரொம்ப பெரிய கதைக்கா. நேஹா தருணை காப்பாத்த ஆக்சுவலா நானும் பாட்டியும் தான் வந்தோம். பாட்டியா? ஆமா, அவர் போன் எடுக்கவே இல்ல. அதனாலதான் நானும் பாட்டியும் கிளம்பிட்டோம். வர வழியில தனு கால் பண்ணியிருந்தாக்கா. நேஹா தருண் உங்களோட அவங்களே கிட்னாப் பண்ணிட்டதா சொன்னா. அந்த ரவுடிங்க பணம் கேக்குறாங்க, இல்லனா உங்களை சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருந்தா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்க தப்பிச்சிட்டீங்கன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க என்னையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டாங்க. நல்ல வேளை பாட்டி வெளியில இருந்தாங்க. கரெக்ட் டைம்ல சூப்பரான ஐடியா யோசிச்சாங்க. அவங்க போனை கார் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணி போலீஸோட சைரன் ஆன் பண்ணிட்டாங்க. அந்த சைரன் சவுண்ட கேட்டு ரவுடிங்க பணத்தை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. எப்படியோ அங்கிருந்து வந்துட்டோம்க்கா. பணமும் கிடைச்சிருச்சா.
அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கால் பண்ணோம். அவர் எங்களை கூட்டிட்டு போக வந்துட்டாரு. நான் ஆலியாவையும் தனுவையும் என் வண்டியில திரும்ப அனுப்பிட்டேன். நான் அவரு பாட்டி எல்லாரும் போகும்போது கிராமத்துக்கு வெளியில போலீஸ பார்த்தோம். அவங்க கிட்ட கேட்கும்போது தான் சில ரவுடிங்க மேல யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னாங்க. அப்பதான் நீங்க கிராமத்துக்குள்ளதான் இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க உங்களை பார்க்க வந்தோம்க்கா. தேங்க்ஃபுல்லி எப்படியும் நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம்க்கா. கவலைப்படாத, நாங்க எல்லாருமே சேஃபா இருக்கோம். பை தி வே, நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமாக்கா? சரி வா, வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம் இரு. என்ன இங்க மாலையெல்லாம் போட்டிருக்கு? ஏதாவது விசேஷமா அபி?